அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் இன்னிலிருந்து நமக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னாக்கா டிசம்பர் 20 அன்றைக்கி நடக்க போகுது. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரியாக இன்னொரு 62 நாள் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆகிறதுக்கு தேவையான எந்தெந்த இடத்துலேருந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க, அதிலிருந்து டெஸ்ட் கொஷின்ஸு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்னை மொழியே அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த அன்னை மொழியே அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் இயல் 1 இருக்குது. இதிலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும். ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க்குக்கு இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க் இருக்கும். எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னாக்கா 30 கொஷின்ஸ் தான் இருக்கும். மொத்தம் 30 கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 20வது கொஷின் வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. அப்போ இதில் 40 மார்க்கு. அடுத்து 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறதுல ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. அப்போ இதில் ஒரு 10 மார்க். அப்போ டோட்டலாக 50 மார்க்கு. எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 20 மார்க் எடுத்தால் பாஸ். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நம்ம மேஜர் தான் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் வெறும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் அந்த டைம் தான் இருக்கும் டியூரேஷன். டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு 30-40 மார்க்கும் எடுத்துடலாம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ஆட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆட் ஆகாது. இது வெறும் தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக் இது. சரிங்களா? நியூ புக்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ரீசெண்டாக 2025-26க்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 இயல் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு புக் இது. இதிலிருந்து நான் எடுத்துருக்கேன். ஓல்டு புக்கிலேருந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கிலேருந்து இந்த முறை நடந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்கு இதிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் 2மே கவர் பண்ணுறேன். நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு புக்கு படிங்க. 9 இயல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 7 இயல் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னை மொழியே அப்படின்ற அந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவர் தான் பண்ண அன்னை மொழியே அப்படின்ற அந்த கவிதை தொகுப்புடைய ஆசிரியர். இதில் எங்கெல்லாம் வருமோ நான் அந்த இடம் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த இடத்த மட்டும் பார்த்துக்குங்க. அதிலிருந்தே உங்களுக்கு பண்ணாக்கா கண்டிப்பாக பண்ணாக்கா கொஷின்ஸ் வந்துடும். அடுத்து பண்ணாக்கா அந்த நூல்வெளி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பண்ணாக்கா அந்த 3வது லைனில் பாருங்கள். தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை ராசமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அப்போ பண்ணாக்கா தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாவலேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். துரை ராசமாணிக்கம் அப்படின்னா துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய புக்கில் துரை மாணிக்கம்னு இருக்கும், இல்லை துரை ராசமாணிக்கம் அப்படின்னு இருக்கும். இது பார்த்துங்க. அடுத்து இவர் எழுதிய மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னாக்கா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை 80, மகுபுவஞ்சி, பள்ளி பறவைகள், இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் படிச்சிருக்காரு. இதில் இருந்து கொஷின் கேட்கலாம். பார்த்துங்க. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. அப்போ தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்கலாம். திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இதை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். பாவலேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னாக்கா சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? சச்சிதானந்தன். அடுத்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார்.
அடுத்து இந்த இடத்துல மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவனரின் தமிழ் சொல்வளம். அப்போ மொழி ஞாயிறு அப்படின்னு போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அவர் தான் வந்து அவருடைய புனைப்பெயர் பட்டப்பெயர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்று கூறியவர் யார்? பாவனர். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்று கூறியவர் யாருன்னா பாவானார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இங்கே இலையின் வன்மை மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு தாள், ஓலை, தோகை, இலை என தமிழில் பல வகை பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அப்போது இலையுடைய அந்த வன்மை, அதோடைய மென்மை, இவற்றை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இலைக்கு வேறு வேறு பெயர் கொடுக்குறாங்க. தாள், ஓலை, தோகை, இலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பெயர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இங்கே ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, இதெல்லாம் என்னன்னாக்கா சம்பா நெல் வகையுடைய மற்ற பெயர்கள். ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல்வளத்தை உணர்த்த உதவுகிறது. அப்போது இந்த ஆவிரி பூ சம்பாவாக இருக்கட்டும், ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா, இது எல்லாமே எதோடைய பெயர்கள் அப்படின்னாக்கா சம்பா நெல் வகையுடைய பெயர்கள். இதிலிருந்து கொஷின் கேட்கலாம். எல்லாமே சம்பாந்தம் முடிஞ்சிருக்கு, எது தனித்த ஒன்று அப்படின்னு தேர்ந்தெடுத்து கேட்கலாம் எதுன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வேறு ஏதாவது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் விளைவதில்லை. அப்போ வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி இது 3 வந்து தானியங்கள், இது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே வந்து விளைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா. சரியா, மலேசியா தான் வந்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எதுனா மலேசியா. மாநாட்டுக்குரிய முதல் மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழி தான். ஸோ தமிழ் மொழிக்காக மாநாடு நடத்திய உலகத்திலேயே முதல் மாநாடு நடத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா தான். சரிங்களா. ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார். ஸோ உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்டால் மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய மொழி எது அப்படின்னு கேட்டால் தமிழ் மொழி. சரிங்களா. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் பன்மொழி புலவர் அப்பாதுரை. ஸோ எப்படி வேணாலும் நமக்கு கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சு. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. சரியா, இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியின் பெயர் வகை. ஸோ அடியின் பெயர் வகை நம்ம இங்கே ஸ்டெம்முன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அடியின் பெயர் வகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெல்லுடைய அடி வகைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாள் அப்படின்னு சொல்லுவோம். கேழ்வரகு, நெல் இது ரெண்டுத்துக்கு வந்து தாள் அப்படின்னு சொல்லுவோம். நெல் தாள், கேழ்வரகு தாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கீரை தண்டு, சரிங்களா, வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து தண்டு எதுக்கு சொல்லுவோம்னா கீரைக்கும் வாழைக்கும். அடுத்தது வந்து கோல் எதுக்குனாக்கா நெட்டி, அடுத்து மிளகாய் செடி. நெட்டி அப்படின்னு ஒரு செடி இருக்குது, மிளகாய் செடி. ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த அடிக்கு சொல்கிறக்கூடியது. கோல் அப்படின்னு எதை சொல்கிறோம், நெட்டிக்கும் மிளகாய் செடிக்கும் அடிக்கு என்ன பேர், கோல் அப்படின்னு பேர். அடுத்து கரும்புக்கு வந்து களி அப்படின்னு பேர். கரும்புக்கு களி, இது பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வந்து மூங்கிலுக்கு வந்து கலை. மூங்கிலுக்கு வந்து கலை அப்படின்னு பேர். அடுத்தது வந்து அடி எதுக்கு, புளிய மரத்தோடைய அடிக்கு அடி அப்படின்னு பேர். வேம்பு, புளி, வேம்பு உள்ளிட்ட மரங்களின் அடிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா அடி தான். சரிங்களா. அடுத்து இங்கே வந்து கிளை பெயர் வகை கொடுத்துருக்காங்க. தாவரங்களின் அடிப்பகுதியில் இருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் வழங்கப்படுகிறது. அப்போ கிளைன்னா என்ன சொல்லுவோம்னா அந்த ஒரு மரத்துடைய மெயின் ஸ்டெம்மில் இருந்து பிரான்ச்சாக போவோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து அதுக்கு தனித்தனியாக பேர் சொல்கிறாங்க. அப்போ மாபெரும் கிளைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவை அப்படின்னு பேர். மாபெரும் கிளைக்கு என்ன பேர், கவை அப்படின்னு பேர். கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு. கவையிலிருந்து பிரிந்து போகுது இல்லையா, அதுக்கு என்ன பேருனா கொம்பு அப்படின்னா கொப்பு அப்படின்னு பேர். கொம்பிலிருந்து பிரிவது சிறு கிளை அப்படின்னு பேர். சரியா. கிளையிலிருந்து பிரிவது சினை. கிளையிலிருந்து பிரிவதுக்கு என்ன பேர்னா சினை. சினையிலிருந்து பிரிவது வந்து போத்து. சினையிலிருந்து பிரிவதுக்கு என்ன பேர், போத்து. போத்திலிருந்து பிரிவதுக்கு வந்து குச்சி அப்படின்னு பேர்.
போத்திலிருந்து பிரிவதற்கு குச்சி அப்படின்னு பேர். குச்சியிலிருந்து பிரிவது வந்து பண்ணாக்கா இணுக்கு அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதிலிருந்து நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இங்கே இலையுடைய பெயர் வகைகள் கொடுத்துருப்பாங்க. இலையுடைய பெயர் வகைகள். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா புளிய இலை, அதுக்கப்புறம் வேப்ப இலை, புளி, வேம்பு இதோடைய இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலைன்னு தான் பேர். சரிங்களா? நெல், புல் இது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாள் அப்படின்னு பேர். நெல், புல் இது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாள் அப்படின்னு பேர். சோளம், கரும்பு, சோளம், கரும்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தோகை அப்படின்னு சொல்லுவோம். சோளம், கரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோகை. தென்னை, பனை, ஸோ தென்னை, பனை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓலை அப்படின்னு பேர். அடுத்து காய்ந்த தாள் தோகையை குறிப்பது சண்டு என்றும் காய்ந்த இலையை குறிப்பது சருகு என்றும் அழைக்கப்படுவதை இவர் நுட்பமாக எடுத்துரைக்கிறார். அதாவது காய்ந்த தாளாக இருந்தால், ஸோ காய்ந்த தாள் தோகையை குறிப்பது, காஞ்சி போயிடுச்சு அந்த தாளாக இருந்தாலும் சரி தோகையாக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன பேருனா சண்டு அப்படின்னு பேர். காய்ந்த இலையை குறிக்கிறதுக்கு வந்து பண்ணாக்கா சருகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்கிறாரு. அடுத்தது வந்து பண்ணாக்கா குலைப்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். குலைப்பெயர்கள். ஸோ வந்து பண்ண அவரை கொத்து, அவரை துவரை இதுக்கு வந்து பண்ணால் கொத்து அப்படின்னு சொல்லுவோம். அவரை துவரை இதுக்கு வந்து பண்ணால் கொத்து அப்படின்னு சொல்லுவோம். கொடி, முந்திரி, திராட்சை குலை அப்படின்னு சொல்லுவோம். திராட்சை குலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பண்ணால் வாழைத்தாறு, ஸோ வாழைத்தாறு மொத்தமாக சேர்த்து சொல்கிறது வாழைத்தாறு. கேழ்வரகுக்கு வந்து பண்ணாக்கா கதிர் அப்படின்னு சொல்லுவோம். கேழ்வரகு வந்து பண்ணால் கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பழத்தோலின் பெயர் வகை, பழத்தோடைய தோலுக்கு பெயர் வகை சொல்கிறாங்க. மிக மெல்லிய பழத்தோல் வகை தொலி எனப்படுகிறது. மிக மெல்லிய பழத்தோல் வகைக்கு என்ன பேர்? தொலி அப்படின்னு பேர். பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் தோல், வன்மையாக இருந்தால் ஓடு. சரிங்களா? திண்ணமாக இருந்தால் அதுக்கு பேர் தோல் அப்படின்னும், வன்மையாக இருந்தால் அதுக்கு பேர் ஓடு அப்படின்னும் பேர். முழுச்சுரையின் ஓடு குடுக்கை என்றும், தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை என்றும் வழங்கப்படுகிறது. அதாவது முழுச்சுரை, சுரக்காய் இருக்கு இல்லையா, அதோடைய முழு சுரைக்க ஓடுக்கு என்ன பேருனா குடுக்கை அப்படின்னு பேர். தேங்காயுடைய நெற்றின் மேற்பகுதி, அந்த மேலே இருக்கு இல்லையா தேங்காய் மட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மணி பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தானியங்கள் என்று பொதுவாக நாம் அறிந்தவற்றுக்கு வேறு வேறு பெயர்கள் உள்ளன. தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். இந்த மணி என்பதற்கு பலவேறு பெயர்கள் உள்ளன. அப்போ மணிக்கு என்னென்ன பேர் தானியங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெல், புல் இதெல்லாம் வந்து பார்த்தா கம்பு முதலிய தானியங்கள். அப்போ நெல்லாக இருக்கலாம், புல்லாக இருக்கலாம், கம்பு முதலிய தானியங்களாக இருக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தா கூலம் அப்படின்னு பேர். சரிங்களா? நெல், புல், கம்பு முதலியான தானியங்களுக்கு எல்லாம் என்ன பேர்? கூலம் அப்படின்னு பேர். அவரை, உளுந்து, அவரை உளுந்து இது ரெண்டுத்துக்கு என்ன பேருனா பயிறு அப்படின்னு பேர். அவரை, உளுந்து இது ரெண்டுத்துக்கும் பயிறு அப்படின்னு பேர். வேர்க்கடலை, கொண்டைக்கடலை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலை. வேர்க்கடலை, கொண்டைக்கடலை இதுக்கு பேர் கடலை அப்படின்னு பேர். கத்தரி, மிளகாய், ஸோ கத்தரி, மிளகாய் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை அப்படின்னு பேர். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா தானியங்கள் அப்படின்றது அந்த சீடை வச்சு சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது புலி, காஞ்சிரை, நஞ்சு மரம். காஞ்சிரை அப்படின்றது நஞ்சு மரம். புலி, காஞ்சிரை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேம்பு, ஆமணக்கு இது ரெண்டுத்துக்கு என்ன பேர்னா முத்து அப்படின்னு பேர். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த முடிஞ்ச பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆமணக்கு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் முத்து, அந்த விதை, ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருந்தது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அப்போது வேம்பு, ஆமணக்கு, ஸோ இதுக்கு என்ன இருந்தது அப்படின்னா முத்து பேர். மா, பனை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை. மா, பனை இதோடைய அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். தென்னை, தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். அவரை, துவரை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதிரை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நெல், கத்திரி முதலியவற்றின் இளநிலை நாற்று எனவும், அதாவது நெல், கத்திரி இதோடைய இளநிலை அதாவது எங்கே இருக்கு இல்லையா அப்போ என்ன பேருனாக்கா நாற்று அப்படின்னு பேர். மா, புலி, வாழை முதலியவற்றின் இளநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று அப்படின்னு பேர். மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி அது இளநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்று அப்படின்னு பேர். பிள்ளை என்பது தென்னையின் இளநிலையை குறிக்கிறது. தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தென்னஞ்செடியுடைய இளநிலை அது எங்கே இருக்கும்போது தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். பனையின் இலைநிலையானது மடலி அல்லது வடலி. ஸோ பனையுடைய இளநிலைக்கு என்ன பேருனா மடலி அல்லது வடலி அப்படின்னு பேர்.
அடுத்து இது வரைக்கும் இங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அந்த ஹைலைட் பண்ணி காட்டுகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள். அப்போ மொழி ஞாயிறு அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர். சரிங்களா? அடுத்து இங்கே கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். ஸோ அப்போது போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் எதுனா லிசுபன். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் இது லிசுபன். 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ போர்ச்சுகீசு நாட்டுடைய தலைநகர் எதுனா லிசுபன். இங்கே 1554 கார்டிலா அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க? தமிழ் மொழியில். இந்நூல் ரோம வரிவடிவில் அச்சரிக்கப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்கோ தமு இ போர்ச்சுகீஸ் அப்படின்னு பேர். இது அன்றைய காலத்திலே 2 வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. எத்தனை வண்ணங்கள் இருக்குன்னு கேட்பாங்க கொஷின். சரிங்களா? 2 வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிருக்காங்க. இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் தான். இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எதுனா தமிழ் மொழி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கான கிளாஸு. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அது 2 மார்க்காக இருக்கலாம், இல்லை 1 மார்க்காக இருக்கலாம். அதனால தான் நான் மார்க் போடாமல் ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கேன். சொன்னதை கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, மாடல் கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளையிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.